ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு CloudStart. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி, அந்த பில்ட் பண்ண அப்ளிகேஷனை லோக்கலாக டாக்கரைஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு உங்கள் VS கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே போய் நியூ டெர்மினல் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டிபெண்டன்சிஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் 3 ஸ்பேஸ் -m vnv அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த கமாண்ட் என்ன சொல்லுதுன்னா, பைத்தான்கிற இன்டர்பிரட்டர்கிட்ட விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் விஎன்வின்னு பேர் வச்சு ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லுது. ஸோ என்டர் கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே நீங்கள் இங்கே விஎன்வின்னு ஒரு ஃபோல்டரை பார்க்கலாம். இந்த ஃபோல்டர் தான் நம்மளோட விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் source venv bin activate அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்கிட்ட போயிட்டு ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. app.py அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க. நேம் வச்சுட்டு நான் இப்போ இங்கே ஒரு சிம்பிள் யூஸ் கேஸான டேஷ் ஆப் தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இதான் என்னோடய எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த டேஷ் அப்ளிகேஷனுக்கு டேஷுங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் ப்ளாட்லிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாண்டாஸுங்கிற பேக்கேஜும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிம்பிள் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். மந்த்து, அப்புறம் சேல்ஸு. ஸோ ஜனவரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, பிப்ரவரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டாக்குள்ளே போடுறேன். இதை வந்து நான் இந்த இடத்துல ஒரு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து ப்ளாட்டில் சார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேசிக் பார் சார்ட்டை டெவலப் பண்ணுறேன் யூஸிங் ப்ளாட்லி. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மந்த்தும் ஒய் ஆக்சிஸில் சேல்ஸும் கொடுக்குறேன். அப்புறம் அதுக்கான என்ன கலரில் வேணும், ஸோ வந்து அந்த பார்லாம் வந்து ராயல் ப்ளூவில் இருக்கணும்னா ராயல் ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னு இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஆப்போட லே அவுட் யூஐ எப்படி இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு CloudStart டேஷ் ஆப் சேல்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு HTML ஹெட்டிங் தான். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கலர் வந்து நான் இங்கே வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான அந்த கோடு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப். ஸோ இந்த ஃபிக்குங்கிற கிராஃபை நான் இங்கே வந்து ஃபிகருக்குள்ளே போடுறேன். இதுதான் நமக்கு வந்து இங்கே இந்த லே அவுட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணும். லே அவுட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப்பேஜ் தான். ஸோ வெப்பேஜில் இப்போ நமக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே நம்மளோட சார்ட் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் வந்து ஹோஸ்ட் வந்து 0.0.0 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னென்னா, ஸோ வந்து எங்கேருந்து வேணால் நம்ம கனெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஐபிலேருந்து வேணால் இந்த கனெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ போர்ட் வந்து 8050 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் டேஷ் அப்ளிகேஷன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் app.py அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். நோ மாடியூல் நேம்டு டேஷ்னு காட்டுது. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த பேசிக் பேக்கேஜஸ் நம்ம எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணல. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழேயும் காமிக்கும், ஒரு எல்லோ லைன் காமிக்கும். ஸோ பாண்டாஸ்கிற பேக்கேஜ் இல்லை, ப்ளாட்லிங்கிற பேக்கேஜ் இல்லை, டேஷுங்கிற பேக்கேஜ் இல்லை. ஸோ இந்த எல்லா பேக்கேஜும் இந்த ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேஷை இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் பிப் இன்ஸ்டால் டேஷ்னு கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு டேஷ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ்ன்னு கொடுங்க. நமக்கு இப்போ பாண்டாஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு பாண்டாஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டேஷும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ளாட்லி இன்ஸ்டால் பண்ணவே இல்லை, ஆனால் இந்த எல்லோ லைன் போயிடுச்சு. ஏன்னா நம்ம டேஷ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அது ப்ளாட்லியும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நமக்கு நம்பைங்கிற பேக்கேஜ் கூட இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது எல்லாமே அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை எப்படி ரன் பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். ரன் பண்ணுறதுக்கு அந்த சேம் கமாண்ட் பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு இந்த ஆப் ரன் ஆயிடுச்சு. ரன் ஆகி இந்த லிங்க்கில் இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட் 8050 இருக்குது. இப்போ நம்ம இதை போய் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஆப் ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த லேஅவுட்டில் என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட டேட்டாஸ்லாம் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் சேல்ஸு இது எல்லாமே கொடுத்தோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு அங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டார்ட் டேஷ் ஆப் சேல்ஸ் டேஷ்போர்ட்னு கொடுத்துருக்கேன் க்ரீன் கலரில். அது உங்களுக்கு இங்கே வந்திருக்கு கரெக்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் டாட் லேஅவுட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டார்ட் டேஷ் ஆப் சேல்ஸ் டேஷ்போர்ட்னு கொடுத்துருக்கேன். கலர் அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக அந்த க்ரீன் கலர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பார் சார்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸில் மந்த்து, ஒய்யில் சேல்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். டைட்டில் வந்து மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்கேன். அந்த பார் சார்ட்டோட கலர் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் பொசிஷன் வந்து அவுட் சைடுன்னு கொடுத்துருக்கேன். இந்த 12,000 15,000லாம் பாருக்கு வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு நம்ம நினச்சபடியே இந்த நம்ம ஆப் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இது என்ன பார்க்கலான்னா, இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ராயல் ப்ளூ வேண்டாம், அதுக்கு பதில் இந்த ஆப்பில் வந்து நமக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் வந்து க்ரீன் கொடுங்க. க்ரீன்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்த உடனே நீங்கள் உங்கள் ஆப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஃப் வந்து பார் சார்ட் எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். இது ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம டீபக் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்தா அது வந்து மாறாது. ஸோ டீபக் ட்ரூன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்ம ஆப் வந்து நம்ம எப்போல்லாம் சேவ் பண்ணுறோமோ, நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ தான் நம்ம பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்பை எப்படி டாக்கரைஸ் பண்ணி லோக்கலாக ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேஷ் அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் இந்த app.pyங்கிற ஃபைல் மட்டும் பத்தாது. இது கூட நமக்கு 3 எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் தேவைப்படும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு requirements.txt. இந்த ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ இமேஜில் அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து டேஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் பாண்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ப்ளாட்லி கூட யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் டேஷில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப ப்ளாட்லியும் இன்ஸ்டால் ஆயிருங்கிறதுனால நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாக்கர் இக்னோர் அப்படிங்கிற ஃபைலு கொடுக்கலாம். இந்த ஃபைல் எதுக்குன்னா, நம்ம வந்து எந்த ஃபைல்லாம் நம்ம இமேஜ் பில்ட் பண்ணுறப்ப ஒமிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து விஎன்விங்கிற ஃபோல்டர் வந்து நம்ம தேவையில்லாமல் இமேஜ் பில்ட் பண்ணுறப்ப அதையும் நம்ம சேர்த்து பில்ட் பண்ண தேவையில்லை. அதனால் இங்கே விஎன்வி ஸ்லாஷ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுறப்ப இந்த ஃபோல்டரை விட்டுரும். இதையும் சேர்த்து நம்ம பில்ட் பண்ணோம்னா தேவையில்லாத ஸ்பேஸ் தான் நமக்கு வேணும் போகும். அதனால் நம்ம இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வேறு எதுவும் ஃபைல் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்கர் ஃபைல். இது தாங்க ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே வந்து ஒரு சிம்பிள் பைத்தான் ஸ்லிம் பேஸ் இமேஜை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட். நீங்கள் மற்ற பேஸ் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து பைத்தான் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து உபுண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி டுடே வந்து எக்ஸாம்பிளுக்காக ஸ்லிம் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப லைட் வெயிட், அதுவும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்பேஸ் எடுத்துக்காது. அதனால் நான் வந்து பைத்தான் 310 ஸ்லிம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஆப்புங்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காப்பி requirements.txtங்கிற இந்த கமெண்ட் ரன் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா, நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆப்புங்கிற டைரக்டரிக்குள்ளே போட்டுரும். அதுக்கப்புறம் அந்த காப்பி பண்ண அந்த requirements.txt ஃபைலை ரன் பண்ணுறேன். pip install -r requirements.txtன்னு கமெண்ட் மூலயமா. இது என்ன பண்ணுன்னா, நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம எதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து காப்பி app.py. இது தாங்க நம்மளோட மெயினான ஃபைலு, அப்ளிகேஷன் ஃபைலு. அதையும் காப்பி பண்ணி நம்ம டைரக்டரிக்குள்ளே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போஸ் 8050. இது ஒன்றும் இல்லை, கண்டெய்னர் எந்த போர்ட்டில் ரன் ஆகணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கமெண்ட் பைத்தான் app.pyன்னு கொடுக்குறோம்.
இது எதுக்கு குடுக்குறோம்னா, இப்ப நம்ம இங்க கீழ டெர்மினல்ல வந்து அப்ளிகேஷன் ரன் பண்றப்ப, நம்ம குடுத்தோம்ல, பைத்தான் app.py அப்படின்னு குடுத்தோம்ல, அதேதாங்க. அந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணு அப்படிங்கிறதுக்காக இங்க நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட டாக்கர் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாக்கர் ஃபைலை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி, இங்கே டாக்கர் இமேஜ் ஸ்பேஸ் எல்எஸ்ன்னு கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டாக்கருமே ரன் ஆகலை அப்படின்னு சொல்லுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்கர் எதுவுமே ரன் ஆகலை அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டாக்கர் நம்ம ரன் பண்ணணும். டாக்கர் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் டாக்கர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இன்ஜின் ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லையும் எதுவும் இல்லை, கண்டெய்னர்ஸ்லையும் எதுவும் இல்லை. இப்போ தான் நம்ம வந்து புது இமேஜ் பில்ட் பண்ண போகிறோம். பில்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து டாக்கர் பில்ட் -t உங்கள் என்ன நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த நேமை கொடுத்துருங்க. நான் வந்து டேஷ் ஆப் அப்படின்னு வச்சுருக்கேன். கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. -tங்கிறது டேக். ஸோ நம்ம டேஷ் ஆப்புங்கிற பேரில் நம்ம வந்து இமேஜ் பில்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து இமேஜ் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் அதே ஆர்டரில் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு இப்போ இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. சின்ஸ் நான் வந்து பைத்தான் ஸ்லிம் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது வந்து இந்த ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ண இந்த இமேஜை ரன் பண்ணிக்கலாம். டாக்கர் ஸ்பேஸ் ரன் -d -dங்கிறது டிட்டாச் மோடில், ஸோ தட் நம்ம மற்ற கமெண்ட்ஸ் கூட நம்ம டெர்மினலில் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அடுத்து -p பிங்கிறது போர்ட்டு, எந்த போர்ட்டில் ரன் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். 8050:8050. ஒரு போர்ட் வந்து நம்மளோட மெஷினோட போர்ட்டு, ரெண்டாவது போர்ட் வந்து கண்டெய்னரில் எந்த போர்ட்டில் ரன் ஆகணுங்கிறத நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு -நேம் நேம் என்ன நேமில் நம்ம கண்டெய்னர் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணணும். நான் வந்து மை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேஷு -ஆப்பு, அதாவது நம்ம இமேஜோட நேம், இதையும் நம்ம இங்கே கொடுத்துடணும். ஸோ வந்து இப்போ இந்த கமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த இமேஜை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த போர்ட்டில் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்டர் கொடுத்துடலாம். நமக்கு இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டாக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெய்னர்ஸில் இங்கே ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இமேஜஸ்க்கும் போனீங்கன்னா நீங்கள் இமேஜஸில் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8050ல் நம்மளோட டேஷ் ஆப் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம பில்ட் பண்ண இமேஜை நம்ம வந்து எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி நம்ம கண்டெய்னர்ஸை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ஆப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கான கமாண்டு டாக்கர் ஸ்டாப் ஸ்பேஸ் நம்ம ஆப்போட நம்ம கண்டெய்னரோட நேம் அதை கொடுத்து என்டர் கொடுங்க. ரன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து டாக்கர் ஆர்எம் நம்ம கண்டெய்னரோட நேமு. இப்போ நம்ம கண்டெய்னரை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் அந்த ஆர்எம்ங்கிறது. ஸோ டாக்கர் ஆர்எம் மை டேஷ் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாக்கர் ஆர்எம்ஐ டேஷ் ஆப் நம்ம இமேஜ் டெலீட் பண்ணுறோம். இப்போ அதனால் ஆர்எம்ஐன்னு கொடுக்குறோம். என்டர் கொடுங்க. சாரி, என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து நம்மளோட இமேஜ் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ்லேயும் இது இருக்காது, கண்டெய்னர்ஸ்லேயும் இது இருக்காது. அவ்வளோதாங்க டாக்கர். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம வந்து ஒரு டாக்கர்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது எப்படி நம்மளோட மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அது எப்படி லோக்கலாக டாக்கரைஸ் பண்ணுறங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.